கட்டிட்டு கூட்டிட்டு வந்தனா எப்பவுமே கவனமா அன்னைக்குன்னு பார்த்து அந்த தாலியை கீழே வச்சு அதை நீயும் கழுத்துல எடுத்து கட்டிக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கல அப்போ இப்ப எதுக்கு எடுக்கிறதாலும் புலம்பிட்டே இருக்கிய? புலம்ப வச்சு அடி என்ன உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? வேலை இருக்கா இல்லையா? வேலை இருந்தா என்ன பண்ண போற, இல்லனா என்ன பண்ண போற? வேலை இருந்தா அதை ஓரமா தூக்கி வச்சுட்டு என் கூட வெளியே வாங்க. நான் வெளியில வரணுமா உன் கூட? ஆமா வரணும். அவசரத்துக்கு உங்க அம்மா வாங்கி கொடுத்த 4 ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்கு. இதையே மாத்தி மாத்தி என்னால போட்டுட்டு இருக்க முடியாது. புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஆமா. ஏன் நான் ஏன்டி வாங்கி தரணும்? ஏன்னா நீங்க தான் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். நீங்க தானே வாங்கி கொடுக்கணும். நான் தாலி கட்டினா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஓ இல்லையா? அப்போ ஏன்டி இப்படி பச்சையா புழுகிட்டு இருக்க? நீயே தாலி எடுத்து கட்டிக்கிட்டு என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்கேடி. உன்னை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன்டி. கூட்டிட்டு போய் தான் ஆகணும். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நடந்தத வெளியே சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. சொல்லுங்களேன், சொல்லிதான் பாருங்களேன். யார் வேண்டான்னு சொன்னது? சொல்ல மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. பெரியப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெரியப்பா ஏதாவது பிரச்சனையா? அரசிக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினது, அதே முகூர்த்தத்துல நீ அரசி கழுத்துல தாலி கட்டினது எல்லாம் சரிதான். நான் தாலியை கட்டல பெரியப்பா. நாம அனுபவிச்ச வழிய பாண்டியனும் அனுபவிக்கணும்னு நினைச்சோம். அவனும் அனுபவிச்சிட்டான், சந்தோஷம். ஆனா அதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. புரியுதா? அண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லைண்ணா. அப்புறம் எப்படி என்ன குமாருக்கு புரியும்? பெரியப்பா எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல பெரியப்பா. நீ கட்டிக்கிட்ட பொண்ணு எதுவும் கொடுமைப்படுத்துறியா? நானா கொடுமையா? அப்படிலாம் எதுவுமே இல்ல பெரியப்பா. உண்மையை சொல்றா? இல்ல பெரியப்பா. என்ன குமார பார்த்தா கொடுமைப்படுத்துற மாதிரியே தெரியுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளோட சேர்ந்து வாழறதுக்காக தான். கொடுமைப்படுத்துறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ இல்ல. அப்படி ஒரு எண்ணமே உன் மனசுல வரக்கூடாது. புரியுதா? புரியுது பெரியப்பா. ஒழுங்கா அந்த பொண்ணோட நல்ல விதமா வாழற